guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான். வீக்கெண்ட் vlogனாலே மோஸ்ட்டாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த டேயில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், வெளியில் போகிறதுன்னு சொல்லி ரொம்ப பிஸியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கும். எனக்கு எப்படி போகணுன்னு சொல்லி தான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இந்த வீக்கெண்டில் என்ன டே ஸ்டார்ட் ஆகிறதே ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, எஸ்பெஷலி சொல்ல போனால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகிறது. வீக்கெண்ட் ஆஃபீஸ் எல்லா சுட்டியும் மார்னிங் வந்து சுபஹ் தொழுவிட்டு தூங்கி எழுப்பினா நல்ல லேட்டாகவே தான் எழும்படுறது. அந்த டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க டைம் இருக்காது. லன்ச் டைமுக்கும் சரியாயிடு. அதனால் டிரெக்டாக லன்ச் குக் பண்ணியே தான் தின்னியது. அப்படியே ஒருவேளை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் அந்த நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியாக எழும்பட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கு. மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எழும்பட்டு அதனால தான் சூடாக ஒரு கப் காஃபியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக சாண்ட்விச்சே போட்டு எடுத்தேன். ஸோ ஃப்ரைடே ஸ்பெஷல் லன்ச் எப்போயுமே எங்களோட ஹோமில் பிரியாணி தான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 1 pot பீஃப் பிரியாணி தான் வச்சேன். நான் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணது பிரியாணி ரெசிபி நல்லா ரீச் போயிட்டிருந்தேன். நான் கூட எதிர்பார்க்கல அந்தளவு போகும்னு சொல்லி என் இன்ஸ்டாலே ஆகிக்கட்டும் ப்ளஸ் டிக்டாக்ல கமெண்ட்ஸ்லாம் நல்ல கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஃபீட்பேக்கும் தந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதெல்லாம் பார்க்க சொல்ல. இன்ஷால்லா அப்கமிங்கில் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான பிரியாணி மட்டுமில்லை நிறைய ரெசிபிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி லவ்வும் சப்போர்ட்டு எப்பயுமே என் சேனலுக்கு தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு கிளிம்ஸாக தான் எடுத்தேன். பிகாஸ் என் ஃப்ரைடே ரூட்டீன் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். என் வ்ளாக்ஸ் பார்க்குறவங்களுக்கு சேம் அதே ரூட்டினாக தாய்க்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. டே டைமில் எல்லாம் ஈவினிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட வெளியில் போகிறது. இன்றைக்கி வந்து சடனாக தான் பிளான் பண்ணது. அதனால் என்ன செஞ்சு கொண்டு போவோன்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சரிதான் பாப்கார்ன் இருந்து அதையே செஞ்சு டீ ஊற்றி எடுப்போம்னு சொல்லி தான் பாப்கார்னை ரெடி பண்ணி கொண்டேன். ஸோ இந்த இன்ஸ்டா டிக்டாக்ல வந்து நிறைய ரீல்ஸ் பார்க்குறேன். அந்த டைமில் ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் வந்தால் சர்வ் பண்ணி வைக்கிற இந்த மாதிரி அவசர நேரத்தைக்கு குயிக்காக வெளியில் போகிற டைமுக்கு செஞ்சு கொண்டு போகிறதுக்கு தார்சரி ஹோமுக்கு சடனாக வந்தால் செஞ்சு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி. பட் நாங்கள் தேவையான டைமில் தேடினா வந்து அம்புடாது. சர்வ் லிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தாலும் அம்புடாது. ஞாபகம் மீக்காது இந்த மாதிரி ஒன்று சர்வ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. அது சும்மா டைமில் பாருங்க அது கண்ணில் கண்டுகொண்டே தான் இருக்கும். அந்த டைம்லலாம் ஞாபகம் வந்து இந்த மாதிரி ஒரு ரீல் ஒன்று சர்வ் பண்ணி வச்சது இப்போ ட்ரை பண்ணி பார்க்குவோம்னு சொல்லி. இன்றைக்கும் அதே மாதிரி தான் தேடி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாக ஐசர் செய்வோம்னு சொல்லி எதுவுமே கண்ணில் அம்புடல. சரிதான்னு சொல்லி தான் பாப்கார்னை செய்வோம்னு செஞ்சேன். இந்த மாதிரி அவசர டைமுக்கு இந்த மாதிரி பாப்கார்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிக்கு வாங்கி வச்சேனக்கா. நான் வந்து ஒருக்க செஞ்சேன், கொஞ்சம் போல் இருந்து திரும்ப செஞ்சேன். நான் வந்து உப்பு போட்டு தான் செஞ்சேன். பெஸ்ட்டோட நினச்சேன் கேரமல் போட்டு செய்வோம்னு சொல்லி. எனக்கு கேரமல் போட்டு செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஃப்ரைடே வந்து குயிக்காக டைம் போய்த்துடும். பெருசாக எந்த ஒரு வேலையும் மீக்காது. பட் இதனால டைம் ஃபாஸ்ட்டாகவே போய்த்துடி. கேரமல் போட்டு செஞ்சது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இதனால டைம் இல்லை. இன்னொரு டைம் வந்து செய்வோம்னு சொல்லி தான் ஜஸ்ட்டு நார்மலாகவே உப்பு போட்டு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து எங்களை பிரியாணியை வந்து ரெடி ஆகிட்டேன். அப்படின்னு சும்மா விட்டு வந்ததுக்கு பிறகு பிரியாணியை தின்றுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப கிச்சனுக்கு வந்தேன் டீ ஊற்றோம்னு சொல்லி. டீயெல்லாம் ஊற்றி நானும் ரெடி ஆகிறதுக்கும் டைமும் சரியாகவே இருந்தேன்.
ஸோ இப்போ எல்லாம் டே டைமில் எங்கே சரி வெளியில் போகணும்னு சொன்னாக்கா வேணாம்னு சொல்லி தான் போகிறது. எப்படியாவது நைட்டுக்கு வெளியில் போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறது. அதுவும் வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகின்னு சொல்லியிருந்தா இந்த அளவு சூடு, அப்படி இல்லைன்னா இந்த அளவு இல்லை, இதே இன்னும் ஒரு நாள் போகல இன்னும் கூடுதலாக சூடு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று போகணுன்னாக்கா அது டே டைமில் போகிறது தான் பெஸ்ட்டு. நைட்டில் போய்ட்டு என்ன பார்க்க, அதனால தான் ஈவினிங்கில் எல்லோரும் பிளான் பண்ணி போனது. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டேன்னாக்கா உஸ்வான் மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று தான். உஸ்வான் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த யூடியூப்லேயே இதுக்கு முன்னாடி இருந்த யூடியூப்பில் வந்து நிறைய டைம் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த பிளேஸ் எப்படின்னு கேட்டாங்க, ஜித்தாலேருந்து 1 hour டிஸ்டன்ஸ் தான். உஸ்வான் மாதிரி அவ்வளோ பெரிய தூரம் ஒன்று இல்லை. நிறைய பேர் வந்திருந்து நாங்கள் போன்ட்டு போகிறோம். இப்போ ரீசெண்டாக இது ரொம்ப ட்ரெண்டிங் லீக்கிற ஒரு பிளேஸ் ஒன்று தான். இன்ஸ்டாலேலாம் நிறைய பேர் இங்கே போய்த்து ரீல்ஸ் போடியா. ஸோ நாங்களும் அதை பார்த்து தான் வந்தது. ஸோ எப்படின்னு கேட்டோன்னாங்க, நான் போனது ஃபுல்லாகவே என்கிட்ட கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவங்கெல்லாம் சொல்லி கொண்டது எங்களுக்கு கேரளாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தான். சவுதியில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் ஒன்றே இல்லையாண்டு. எனக்கு என்னக்கா ஸ்ரீலங்கா போன ஒரு ஃபீல் ஒன்று தான். ஸ்ரீலங்காவில் ஒரு வில்லேஜ் ஒன்றுக்கு, வில்லேஜில் ஸ்ரீலங்காவில் ஃபுல்லாகவே நல்ல மரமட்டையோடு பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தான். இந்த இதுக்கு போக்குள்ள வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் உண்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அது எப்படின்னு கேட்டோன்னாக்கா, பாலைவனமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இடம் ஈக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. அந்த மாதிரி ஒரு இடம் தான். பார்க்குற இடமெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி மரம் தான். ஐ திங்க் இது வந்து ஒரு கார்டனிங் செய்த இடம் ஒன்று தான். பட் அவ்வளோ பெருசாக வந்து எங்கேயுமே ஈக்கலை கார்டனிங் மாதிரி. ஒரு என்ன இப்படின்னு கேட்டோன்னாக்கா, பெருசாக இந்த அப்படின்னு சொன்னாங்க ஒரு கார்டனிங் செஞ்சுட்டு விட்டு போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தான். சுருக்கி சொல்ல போனால் அந்த மாதிரி தான் இருந்தது. ஐ திங்க் இப்போ சம்மர் சுட்டியமாச்சும் இல்லைன்னா வின்டரில் நான் நினச்ச மாதிரி கார்டனிங் செய்த ஒரு இடம் உண்டாச்சும் அந்த டைமில் 1 டைம் போயிட்டு பார்க்கணும் எப்படி இருக்கணும் சொல்லி. எப்படி இருக்கு இந்த இடத்த பற்றி? அவட போ. ஸோ இந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு இப்படி தான் ஆயிடுச்சு. நல்ல க்ரீனரி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு. சரியாக ஸ்ரீலங்கன் ஒரு அந்த ஒரு ஃபீல் ஒன்று தான் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் வந்து எங்கள் ஊரில் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. ஸோ இந்த விலாக்கு நிறைய பேர் ஜித்தாலேருந்து பார்த்துட்டு இந்த ஒரு பிளேஸுக்கு வரணுமெண்டா கொஞ்சம் ஏர்லியாகவே வாங்கும். அப்போ தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இது வந்து பெரிய ஒரு ஏரியா பார்க்க வந்து சின்ன மாதிரி இருக்கும். பட் டைம் போகிறதே விளங்காது. சன்செட் ஆக முன்னாடி வர்றது தான் பெஸ்ட். இங்கே எந்த ஒரு லைட்டுமே ஈக்காது. அதோடு இந்த கொடுக்காப்புளி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். இது ஒன்று தான் இருந்தது. இந்த மரம் நல்ல பெருசாகிக்கும். பட் இந்த மரம் நல்ல சின்னதாக இருந்தது. அதுவும் கீழே இந்த ஒரு காய் தான் இருந்தது. இது வந்து பழுத்தா எப்படின்னு கேட்டோன்னாக்கா பிங்க் கலராக மாறும். டேஸ்ட்டு நல்ல ஸ்வீட் ஆகிக்கும். இப்போ அவ்வளோ பெரிய ஸ்வீட் இல்லை. பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று இருந்தது. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் வரும். இல்லைன்னா ரோட்டில் போகலையெல்லாம் வந்து ரோட்டில் ஜஸ்ட் அந்த சின்ன சின்ன வந்து இந்த டேபிள் போட்டு வந்து அதை வந்து விற்றுக்கோ நிற்கி. அந்த மாதிரியும் நான் நிறைய கண்டிக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் போகல அப்படி கண்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியும். நான் நிச்சயமா ரொம்ப சீப்பாக தான் விற்கிறாச்சும். பட் நல்லா ஹைக்கு. இது வந்து எத்தனை பேர் திண்டிக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
எப்படின்னு கேட்டேனாக்கா ஃபார்முக்கு போகணுன்னாக்கா அவங்கள்ட்ட வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முக்கு நிறைய மரம் மேய்க்கும். அந்த மரத்துலலாம் வந்து எங்களுக்கு எதுவுமே வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்காம பிக்கலை. அப்படியே மீறி பிச்சண்டாலும் வந்து கொண்டு சவுண்ட் போட்டுக்கொண்டு அதுவும் மணி பே பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபார்மில் வந்து அந்த எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. நிறைய பேர் ஈக்கி பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட வேலையை அப்படியே அவங்களோட பாட்டில் செஞ்சு கொண்டிக்கி வந்தவங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகிறேன். ஸோ நிறைய பேர் நான் கண்டன் வந்து அவுட்டோர் பிளான்ட் வந்து எடுத்துக்கொண்டு போகிறது, மற்ற வந்து முருங்கை கான்சலி எல்லாம் பிரித்து கொண்டு அந்த மாதிரி எல்லாம் கண்டேன். பட் யாருமே எதுவுமே சொல்கிறல்ல. இது வந்து ஈவினிங் சன்செட் ஆசையில் பார்க்க சரியாக எனக்கு வந்து ஊரில் இருக்கிற ஒரு ஃபீலோடு தான் இருந்தது. நல்லாவே இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். ஸோ அதிலே வந்து ஒரு சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி என்னமோ கார்டனிங் தான் செஞ்சு கொண்டது. ஃபுல்லாக என்னமோ மரம் கொண்டு இருந்தது. பட் என்ன தெரிய ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருந்தது. ஜஸ்ட்டு கிளிம்ஸாக தான் எடுத்திருந்தேன். ஈவினிங் ஒரு 5 o'clock 5:30 வரையுமே நாங்கள் ஐனை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐனே பார்த்து எங்கே சரி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோமான்னு சொல்லி டீ காஃபி எல்லாம் குடிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்ட்டு வரோமான்னு சொல்லி. பட் அந்த மாதிரி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிய அளவுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. சரி தான் போகிற வழியில் எங்கே சரி பார்க்கொண்டிக்கான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் பார்த்தே அப்படியே ஜித்தாக்கே வந்துட்டேன். அங்கே எங்கேயுமே வந்து எந்த ஒரு பார்க்குமே இல்லை. ஸோ ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரைவ் போக்கில் வந்து அந்த சன்செட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே வந்தது எப்பயும் போல் இல்லாமல் பலத்கிட்ட இருக்கிற பார்க்குக்கு தான். அன்னே பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க். இது ரொம்ப பெரிய பார்க்காயிக்கும். பட் ரொம்ப நல்லாவிக்கு ரொம்ப காமாயிக்கு. சஜா பார்க்க போகும்போன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். பட் எப்போயுமே அங்கேக்கு தானே போகிறோம். அங்கே போனால் பார்க்கிங் கிடைச்சாது. மற்ற ரொம்ப ரஷ் ஆகிக்கும். பட் இந்த பார்க்க அந்த மாதிரி இல்லை. ரொம்ப காமாக ரொம்ப நல்லாவே இந்த என்னோடய ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னேன். அவள் இன்னே பக்கத்தில் தாய்க்கு அவள் சொன்னா டே டைமில் வர சொல்லி இதை விட ரொம்ப நல்லா ஆயிக்கும்னு சொல்லி. சில டே டைமில் ஒரு டைமு போகும். நல்ல பெருசாக இருந்த ரொம்ப காமாக இருந்த சூடும் வந்து அவ்வளோ பெருசாக விளங்கலை. ஸ்டார்ட்டில் கொஞ்சம் சூடாக இருந்து. பட் அதுக்கு பிறகு வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்து. ஸோ ஐனே வந்து நாங்கள் வந்து ஒரு ரீல் ஒன்று செஞ்சேன். நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ரீல் தான். அந்த ஃப்ளவர் வந்து பொட் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து எடுத்து அதில் வந்து செய்தது. அது வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து செய்த ஒரு ரீல் தான். நாங்கள் வந்து போன நேரம் அங்கேயே நிறைய ஃப்ளவர்ஸ் வெரைட்டி இருந்து அதிலே வந்து எல்லாமே பிக்சர் எடுத்துக்கொண்டு வந்தேன். அங்கேயே செய்யணும்னு பார்த்தேன். பட் அங்கே எந்த ஒரு இடமே ஈக்கல் இருந்து செய்யறதுக்கு. ஸோ ஃப்ளவர் எல்லாம் ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிக்கொண்டு வந்து இந்த பார்க்கில் வந்து தான் செஞ்சது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். ஸோ நல்லா இருந்தது பார்க்க. என்னமோ வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் தான் ஞாபகம் வந்தது ட்ரா பண்ணக்குள்ளையெல்லாம். ஸோ இது வந்து ட்ரெண்டாகிக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் செய்தேன்னு சொல்லி தான் செஞ்சது. அப்படியே வந்து பார்க்லேருந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தின்று டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டேன். பிகாஸ் எல்லோரும் சேர்ந்து பேசி கொஞ்சம் டைம் போகிறதே விளங்காது. ஒரு நைட் 9:30 10 o'clock வரையுமே அங்கே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்தது. ஸோ இந்த டே இப்படி தான் போனது எங்களுக்கு. ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட்ஸில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லொக்கேஷன் ஜிதாலி இருக்கிறவங்கன்னு சொன்னாங்க மஸ்ட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஸோ இந்த vlog உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகி. Thank you for watching my video. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.